உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு நான் வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ரிஷப ராசி அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கை, இது என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறையே இந்த ரிஷப ராசியில் இந்த 4 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய யோக பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசியிலே 4 கிரகம் சேர்க்கை ஏற்பட போகுது. அந்த 4 கிரக சேர்க்கை ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்க போகுது. அந்த 12 நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன சார் 12 நாட்களில் என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முயற்சிகளும் பிற்காலத்தில் உங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லலாம். அதனால தான் இந்த 4 கிரக சேர்க்கையை பற்றி பேசுகிறோம். இந்த ரிஷப ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ராசியிலே சுக்கிர பகவான் அந்த நாளில் வரப்போகிறார். மிகப்பெரிய யோகம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதியே சுக்கிரன். அவர் யார் கூட சேர்றாரு அப்படின்னு கேட்டால் ரிஷப ராசியில் வந்திருக்கக்கூடிய குரு கூட சேர்றார். ஏற்கனவே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணம் பொருளை கொடுக்கக்கூடியவர் முதல்ல. அதே போல் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசியிலே இருந்து உங்கள் ராசியாதிபதி கூட சேரும் பொழுது கண்டிப்பாக இந்த 12 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதற்கூட புத பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி புத பகவான் வரப்போகிறார். அதே போல் 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுவோம், அவரும் அந்த ராசியில் வரப்போகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இந்த சூரியன் தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கான ஒரு காரக கிரகம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க அரசாங்க வேலையில் தான் நல்லது அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா அரசாங்க வேலையில் இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். அப்போ அந்த சூரியனும் சேரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை செய்வீங்க. ஏன் அரசாங்க வேலையில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, ஒரு இதில் சேர்றாங்க, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அதுபோல் நீண்ட நாளாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சூரியன் மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா முதல்ல வேலை இல்லாத ரிஷப ராசி அன்பர்கள். ஏன்னா வேலை இல்லாதனால பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, மனசுக்குள்ளேயே போட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சே, நல்ல வேலையில் இருந்தேனே, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, ஆட்குறை பண்ணிட்டாங்களே. நிறைய பேருக்கு வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம் நினச்சவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்ட வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஒரு 12 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கான முயற்சிகளை செய்யுங்க. அந்த முயற்சி உங்களுடைய வேலை வாய்ப்பை பிற்காலத்தில் ஏற்படுத்தும். பிற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 நாட்களில் நிறைய விஷயங்கள் செய்ய என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய அடுத்த மாதங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு செயல் வடிவத்தை பெற்று உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த 12 நாட்களில் அதிகமான முயற்சிகளை செய்யுங்க. ரெண்டாவது இந்த புதனும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேர்கிட்ட சொல்லணும் வேலை வாங்கி கொடுங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சங்கோஜப்படுவீங்க, மற்றவங்ககிட்ட போய் சொல்லணுமே, நம்ம வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்க ஏதோ தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த 12 நாட்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி அனுப்புங்க. உங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க, சிவி அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை. ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே எனக்கு என்ன பணம் தான். அன்றாடும் பணம் இல்லை அப்படின்னா என் பிஸ்னஸ் நடக்காது சார்.
ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்க, அதே போல் ஹார்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை. பணம் வந்தால் தான் ஒரு சம்பளம் கொடுக்க முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு பொருளை தயாரிக்க முடியும், ஒரு பொருளை விற்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தை இந்த 12 நாட்களில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு திட்டம் தீட்டுங்க போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. சார் இந்த 12 நாளில் எங்கே சார் பணம் வர்றது எனக்கு? இந்த 12 நாளில் நான் வந்து எப்படி சார் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, தொழிலை பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஒன்றுமே பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 12 நாட்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. உங்களுடைய பிளான் என்ன, ஆக்ஷன் பிளான் என்ன, லாங் டேர்ம் பிளான் என்ன, இப்போ ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. அந்த பேப்பரில் நீங்கள் 12 நாள் எழுதணும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஒரு நாள் எழுதிட்டு மூடி வச்சுட்டு போகிறது கதை கிடையாது. இந்த 12 நாட்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 12 நாட்களுக்குள்ளே நிறைய ஐடியாஸ் வரும். ஒவ்வொரு நாள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு ஐடியாஸ் வரும். அப்போ அந்த 12 நாள் எழுதி முடித்து அதை ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதை தான் செய்ய போகிறோன்னு வச்சுருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வருங்காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். முதல்ல என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணலாம், எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கண்டுபிடிக்கிற வேலையை இந்த கிரகம் கொடுத்துரும் முதல்ல. அதே போல் பணம் எங்கே போய் லாக் ஆகிருக்கு, அதை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல் உங்கள் பணம் வெளிலேருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா எப்படி அதை வெளில கொண்டு வரலான்னு யோசிப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் சிந்தனை வந்து அதிகமாகி அதில் நிறைய லாபங்களை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கு ஏதுவான நாட்கள் இந்த 4 நாட்கள். ஏன்னா சுக்கிரன் சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியது, குருன்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியவர், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் புத்திசாலித்தனத்தினால நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன லெவலில் பண்ணீங்கன்னா கூட, ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா கூட இந்த 12 நாட்களில் என்னெல்லாம் செய்யணும், அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம், 3 மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், 6 மாதத்தில் எழுத போகிறோம் எழுதுங்க. அதே மாதிரி ஒரு நாலேஜ், ஒரு அட்வைசரி ஜாபில் இருக்கீங்க, ஒரு அட்வைசரி கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நம்ம என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கணும் எழுதுங்க. அந்த 12 நாட்கள் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த 12 நாட்களில் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னா தைராய்டு ப்ராப்ளம் பெண்களுக்கு இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள், தடைகள், அதனாலே குழந்தை பிறகுல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தும் ஆகலை சார், நாங்கள் விட்டுட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் ஒரு கிருஷ்ணனை, அதாவது தவளக்கூடிய ஒரு கிருஷ்ணனை, ஏன்னா கிருஷ்ணன் அப்படின்னா புதன் சொல்லுவோம், உங்கள் ராசியிலே புதனும் சேர்ந்து வரப்போகிறார். அப்போ அந்த தவளக்கூடிய ஒரு கிருஷ்ணனை வாங்கி வச்சு டெய்லி தூபம் தீபம் காமிச்சு முடிஞ்சால் ஒரு நைவேத்தியம், அது எது வேணால் இருக்கலாம், சும்மா சாதாரணமாக ஒரு திராட்சை, ஒரு பேரிச்சம்பழம், ஏதாவது ஒன்று அதை நைவேத்தியம் வச்சுட்டு நல்லா மனசார இந்த 12 நாள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா சொத்து நிறைய வாங்கக்கூடிய யோகம் உள்ள ராசி. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையார் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசியை சொல்லுவோம். அப்போ இல்லை சார் எங்கே சார் ஒரு வீட்டுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணையான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா காரணம் ரிஷபராசிக்கு அந்த யோகம் எப்போவுமே உண்டு. நீங்கள் இடம் வாங்கக்கூடிய ஆள், சொத்து சேர்க்கக்கூடிய ஆள், அதனால் அந்த மாதிரி சொத்து விஷயத்தில் நீங்கள் ஒரு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முருகன் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் 12 நாள். கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க. இல்லை சார் எனக்கு ப்ராப்பர்ட்டி தான் பிரச்சனை சார், ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி, அந்த ப்ராப்பர்ட்டியில் எல்லாத்துலேயும் வில்லங்கம் இருக்குது, நான் எப்படி தீர்க்க போகிறேன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் அப்படின்ற கோவில் பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ வாராகி பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இப்போது அந்த வாராகி அம்மன்கிட்ட போய் மனசார உருகி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா தீர்ந்துடும். ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்குது, அதே போல் நீண்ட நாளாக வந்து உங்களுக்கு அந்த இடம் வீடு வாங்கிட்டு அதை லோன் கட்டிகிட்டே இருக்கீங்க, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, பண்ண முடியல, அதனால தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது தெரில சார், அந்த ப்ராப்பர்ட்டி எதாவது விற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விற்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு கடனாக இருக்கலாம், ஒரு தொல்லையாக இருக்கலாம், ஒரு அடிதடி தகராறு இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே
வரக்கூடிய பின்னாளில் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 4 கிரக சேர்க்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே தீரும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. கூட சூரியனும் இருக்க போது, சுக்கிரனும் இருக்க போது, புதனும் இருக்க போது. அப்போ நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய அடுத்த 12 நாட்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா, மெடிடேஷனில் நீங்கள் என்ன வேண்டணும் அப்படின்னா, எனக்கு உடல் தொந்தரவு சரியாகணும் அப்படின்ட்டு சிவனை நோக்கி மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக வருங்காலம் இருக்கும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், எனக்கு வர்ற காசெல்லாம் நிற்கவே மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறது தெரியல சார். அப்போ இந்த 12 நாட்கள் யாரெல்லாம் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறனால கேட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை இந்த 12 நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, இல்லை 12 நாட்களுமே செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு கொட்டைப்பாக்கு, வெத்தலையில் இருக்கக்கூடிய காம்பை மட்டும் எடுத்துருங்க, ஒரு கொட்டைப்பாக்கு கூட கொஞ்சம் மல்லிப்பூ உதிரி, ஒரே ஒரு 5 ரூபா காயின், இதை மட்டும் இந்த 12 நாட்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குருவும் சேர்ந்து, சூரியனும் சேர்ந்து, புதனும் சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம். இந்த 12 நாட்கள் மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே வராது. இந்த 12 நாட்கள் நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். காரணம் என்னங்கன்னா, இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை யோசித்து தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையே இருக்கும். அதனால் ஆண்களாக இருக்கீங்கனாலும் அவங்களுக்கும் அம்மா அப்பாவால் கல்யாணம் ஆகாமல் போயிருக்கு, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கு. பெண்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த 12 நாள் பிரார்த்தனை பண்ணுங்கள். வேறு எதுவும் பெருசாலாம் தேவையில்லை. 100 நாள் 48 நாள்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த 12 நாள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான கிரக சேர்க்கை இந்த 4 கிரக சேர்க்கை. ஏன்னா 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் அவரும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. 4ஆம் அதிபதி சூரியன் அவரும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் அவரும் உங்கள் ராசியில் இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், அங்கேயே போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, ஒரு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அங்கேயே நான் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் சார், இப்போ தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நடக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ராசஸ் பண்ண வைக்கலாம். இல்லை இந்த 12 நாட்களில் அப்ளை பண்ணிங்கனாலும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களும் இந்த நாட்களில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏன்னா முக்கியமான கிரகம் எல்லாமே, குரு மிகப்பெரிய கிரகம், சூரியன் அதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ரெகுலராக கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் சொகுசை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், புதன் அறிவை கொடுக்கக்கூடியவர். அப்போ இது எல்லா கிரகமும் சேர்ந்து இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த 12 நாட்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம். அது விஷயமாக ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 12 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள கிரக சேர்க்கையாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன் கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொழில் பண்ணக்கூடாத நேரத்தில் தொழில் பண்ணுறோம். ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணலாமான்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம், வேலை மாற்றம் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு வேறு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. இல்லை வேலை இல்லாமல் போயிடு, வேலை இல்லாமல் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க. அப்போ உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்துட்டு இந்த 12 நாட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபுத்தி விவரங்களுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.